வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து டேங்கு செட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க, நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ளம்மிங் வேலை தான் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கான். இந்த இது டேங்கு மட்டும் ஹோல்ஸ் போடுறது எப்படி, ஏன்னா ஃபுல் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல. அதனால வந்து நம்ம டேங்கு தனியாக ஃபிட்டிங் போடுவோம், மோட்ரு தனியாக செட்டிங் போடுவோம், அவுட்ரு லைன் அடிக்கிற லைனை தனியாக போட்டிருக்கான். இது 500 லிட்டர் வாட்டர் டேங்கு. டாப் மூடி இப்படி தான் த்ரெட்டு டைப்பில் ஒரு மாடலுக்கு ஒரு டைப்புக்கு தருவாங்க. இது ஸ்க்ரூ வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு 4 ஸ்க்ரூ அவங்களே போட்டு கொடுத்துருப்பாங்க, அதே அளவுக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் பிளேட்டு தூக்கி போடாமல் இருக்குது. இது மேலே 4க்கு 4 பிளேட்டை தூக்கி போட்டுட்டு மேலே செட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ வந்து நம்ம முன்னாடி நெப்புல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அவுட்டரில் என்ன ரெடி பண்ணி வச்சுட்டா போட்டுக்கலான்னு. இது வந்து 1.25 டேங்கு நெப்பிள் டெலிவரி போட்டுருக்கோம் நாங்கள். இது வந்து ஹோல்சா கட்டர் வச்சு ஹோல்சா கட்டரை தனியாக காட்டுறேன், எப்படி செட்டாக முறுக்கிறது எல்லாத்தையும் பார்த்துப்போம். இது 4 சைடு வே இருக்கும். நம்மளுக்கு தேவையான வே மட்டும் மட்டமாக உள்ள சைடில் ஹோல்ஸ் விட்டுக்க வேண்டியதான். இது ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் விட்டுருவோம், அதுக்கப்புறம் தான் சென்ட்ரு கிடச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹோல்ஸு கரெக்டாக உள்ளார போவோம். இந்த ஹோல்ஸ் விட்டுட்டு பாருங்கள், நம்ம இனிமேல் அதுக்கு மேலே காடி லைட்டாக விட ஆரம்பிச்சிடும். இப்போ ஹோல்ஸ் உள்ளே விட்டாச்சு ஃபுல்லாக. 1.25க்கு நம்ம த்ரெட்டு நெப்புள் போகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 லேயர், இது ஒயிட் வந்து 3 லேயரு. இதில் பார்த்தீங்கன்னா வெட்டுறது பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பாருங்கள் ப்ளூ கலர் இருக்குது, சென்டரில் பிளாக் கலர் இருக்குது, உள்ளார வந்து ஒயிட் கலர் இருக்குது அவுட்டரில். இது 3 லேயர், அதனால தான் காட்டுவாங்க. இல்லைன்னா ப்ளூ ப்ளஸ் ஒயிட்டு மட்டும் இருக்கும், இது பிளாக் மட்டும் இருக்கும், அவுட்டரில் இருக்க ஒயிட் இருக்காது. அது 2 லேயர் டேங்கு. இது கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். 3 லேயரும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஹீட் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஹோல்சா கட்டு நம்ம அவுட்ரு விட்டாச்சு ஃபுல்லாக. இந்த பிசுடு இருந்துச்சுன்னா கத்தியால் அதில் ஆசா பிளேடில் நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. எடுத்துட்டால் கொஞ்சம் லீக்கேஜ் இல்லாமல் ஒரு தடவை ஃபிட் பண்ணிங்கன்னா திரும்பி லீக்கேஜ் ஆனால் டைட் வைக்காத அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக. 2 சைடு ஹோல்ஸு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மோட்ரு டெலிவரிக்கு ஹோல்ஸ் போடுறோம். அதுக்கு வந்து சைடில் போடாமல் மேலே போட்டிங்கன்னா ஒரு எல்போ போட்டு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இது வந்து 3/4 இன்ச்சு போட்டுக்கிறோம். 3/4 இன்ச்சு பைப் போட்டுக்கலாம், 3/4 இன்ச்சு டெலிவரி. இந்த சைடு வந்து நம்ம டெலிவரியை அந்த சைடு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி போட்டுருக்கோம். இது வந்து ஹோல்சா கட்டு தனியாகவே கிடைக்குது. இது என்ன சைஸ் 2.5 வரைக்கும் போடுற மாரி எங்கள்கிட்ட இருக்குது. அதிகபட்சம் 1.5 வரைக்கும் போட்டிருக்கோம், 2.5 தான் யூஸ் பண்ணல நாங்கள். இது வந்து லாக் நெட் இருக்குது, தனித்தனியாக அதுக்கேற்ற மாதிரி செட்டு போட்டுக்கலாம். சும்மா இதேமாரி பாக்ஸில் வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இதுக்கு வந்து நம்ம வந்து செக்கோட சாவிக்கியே நம்ம ட்ரில்லிங் மிஷினில் வந்து ஹேமர் மிஷின்லேயே போடுற மாரி அதுக்கு டைட் வைக்கிறதுக்கு. இது வந்து நம்ம நார்மலான மிஷினு, ட்ரில்லிங் மிஷினு. இதில் ஒரு செக்கு போட்டு இதில் நார்மலாக போட்டு நார்மல் ட்ரில்லு, நம்ம வுட்டுக்கு போடுற ட்ரில்லு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்போம். இது தனியாக செட்டாக கிடைக்குது. இன்னும் இதுக்காக தனியாக மிஷின் தான் வேணாம், இதுக்காக இதேமாரி செக்கு தனியாகவே வாங்கி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு யூசேஜ் நல்லாயிருக்கும். இது வந்து 1.25 டேங்கு நெப்பிள் நம்ம டெலிவரி பண்ணுறோம், க்ளீன் பண்ணுற மாரி 1.25 டேங்கு நெப்பிளும் போடுறோம். நம்ம வந்து இந்த நெட்டு வந்து உள்ளார தான் போடணும், நம்ம உள்ளார தான் போடணும். வெளியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எம்டியை போய் இடிக்கும், டைட்டு வைக்கிறப்ப எல்லாத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கும் உங்களுக்கு. இந்த த்ரெட்டு மட்டும் வெளியில் இருக்கணும், அந்த நெட்டு வந்து உள்ளார இருக்கணும். லீக்கேஜ்னால் லைட்டாக பைப் ரெஞ்சு பிடிச்சிட்டு டைட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த நெட்டு வந்து உள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், லீக்கேஜும் அதிகமாக வராது. இதில் கண்டிப்பாக இதேமாரி செல்லாக்கு தடவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த வாசரு கரெக்டான விரியாமல் அழகாக அந்த ஷேப்லேயே பிடிச்சிட்டு நின்றுடும். செல்லாக்கு தடவாமல் போட்டிங்கன்னா வாசர் டைட் வைக்கிறப்ப விரிஞ்சிட்டு வரும். ப்ளஸ்ஸு லீக்கேஜ் அந்த சின்னோண்டு கேப் இருந்தாலும் மைனூட்டாக கேப் இருந்தாலும் இந்த செல்லாக்கு அரசாயிடும். ஃபுல்லாக சலிக்க தடவிட்டு உள்ளாரையும் தடவிக்கணும், ரவுண்டில் தடவிக்கிட்டு 2 வாசல் சைடும் போட்டுக்கிட்டு தடவிட்டு டைட் வச்சுட்டா போதும். 2 வாசல் கொடுப்பாங்க, ஒன்று இந்த சைடு ஒன்று அந்த சைடு. இப்போ டேங்க் உள்ளார வச்சுட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டோன்னா, இந்த ஷேக் இல்லாமல் ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் சுத்தமாக இருக்காது. டைட்டு வைக்கிறது வந்து ஒரு மேக்ஸிமம் டைட்டு வரைக்கும் வச்சுக்கணும், ஃபுல் டைட்டு வச்சிடக்கூடாது.
ஒரு லெவலாக டைட் வச்சுட்டோன்னா வாசர் பிதிங்கி வரும். ரொம்ப டைட் வச்சுட்டா வாசர் பிதிங்கி வரும். இப்போ இதில் செல்லாக்கு ரவுண்டில் தடவிட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சாது டேங்கு உள்ளார போய். இந்த டைட்டு வந்து ரொம்ப டைட்டு லோடு கொடுத்தீங்கன்னா வாசர் பிதிங்கிட்டு வந்துடும். அப்போ லீக்கேஜ் கண்டிப்பாக வரும். இப்போ டைட்டு வைக்கிறதுனா ஃபுல்லாக லீக்கேஜே வராது, வாய்ப்பே கிடையாது சுத்தமாக. ஒரு மீடியமான டைட்டு வைக்கிறது கண்டிப்பாக வைக்கணும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. ஒரு சைடு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இந்த த்ரெட்டு வந்து வெளியில் இருக்கிறதுனால நம்ம எம்டியை ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ உள்ளார பார்த்தீங்கன்னா 2 நெட்டு போட்டாச்சு. ஒன்று வந்து டேங்கு அவுட்லெட்டு, நம்ம வால்வு க்ளோஸ் பண்ணிவிட்டு டேங்க் க்ளீன் பண்ணால் அந்த வால்வை திறந்துக்கலாம். இன்னொன்று வந்து டேங்கோட டெலிவரி நம்ம இதுக்கு போகிறதுக்கு ஃபுல்லாக. இந்த லாக்கு நெட்டு வந்து பிவிசியில் இருக்கும். நம்ம வந்து நார்மலாக ஜிஏல தான் போட்டால் துரு பிடிச்சி தண்ணியில் சொட்டிக்கிட்டே இருக்கும், வேர்த்துக்கு சொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் பிவிசியில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இது வந்து லெவலாக டைட்டு வச்சுக்க வேண்டியதான். இது 4 நெட்டு கொடுத்துருப்பாங்க. 4 போல்ட்டு மூளைக்கு கொடுத்துருப்பாங்க. இது லாக்கு நெட்டு கீழே போகிறதுக்காக வச்சுருப்பாங்க. மேலே ஸ்க்ரூ டைப் அது மடித்து போயிட்டுனா அது ஸ்க்ரூ டைப்பு. இது வந்து டேமேஜ் ஆன கூட தனியாக கிடைக்குது. இது சிலதில் அதுலேயே மோல்டிங்காக வரும், த்ரெட்டு டைப்பு. அதுமாரி நிறைய டேங்க் மாடல் நிறைய கம்பெனிகளை வந்து டேங்கு போடுறாங்க. இப்போ இது த்ரெட்டு டைப்பு தான். இது த்ரெட்டு டைப்பை கட்டிட்டு நம்ம உள்ளார லாக் நெட்டு போட்டுற வேண்டியதான் ஃபுல்லாக. இந்த ஹோல்ஸ் அதுக்கேற்ற மாரி ஹோல்ஸை போட்டுட்டு அதேமாரி போட்டுடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. ஏதாச்சும் தப்பாக வீடியோ போட்டோன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணால் கூட கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். சரி, டவுட்டாக இருந்தால் கூட கால் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக நான் கால் பண்ணுறப்ப டவுட்டு எதுவும் வந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். எனக்கு இதை பற்றி தெரியாதவங்களுக்குலாம் வீடியோ போடுறேன். நிறைய பேர் இதான் சின்ன வேலை தான், இதான் நிறைய பேருக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் டேங்கு இதுமாரி சரியாக ஃபிட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு, அதேமாரி வீட்டு ஓனர்களும் கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கிறது தான் போடுறேன். ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு. டேங்க் முடிட வேண்டியதான். இந்த சைடு நம்ம வால்வு போட்டோன்னா மடித்து போயிடுது. சின்ன பசங்களை போனாலே வால்வு ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அதனால் இதுமாரி த்ரெட்டு எண்டு கப்பு போட்டுட்டோன்னா நம்ம கையால் டைட் வச்சுட்டு சாதாரண வீட்டில் இருக்க நூல் கூட சுற்றி அடிச்சுக்கலாம். நம்ம டஃப் அண்ட் டப் அடிச்சிட்டோம். இது வந்து நம்ம டேங்கை தான் க்ளீன் பண்ணுறதுக்காக. இது வந்து டேங்கு க்ளீன் பண்ணுறப்ப அந்த வால்வு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மாப்பு போடுற குச்சை வச்சு கூட மேலேருந்து கலக்கி விட்டு மோட்டரை போட்டுட்டு 2 தடவை கலக்கி விட்டால் கூட டேங்கு கிளியர் ஆகி வெளியில் வந்துடும். இது கழட்டிக்கலாம். அப்போ ஏன்னா வால்வு போட்டிங்கன்னா அந்த வால்வோட ஹெட்டு மட்டும் மடித்து போயிடுது. அது அடிக்கடி பசங்க போய் ஓப்பன் பண்ணிடுறாங்க, கம்ப்ளைண்ட் வரதுனால நம்ம த்ரெட் எண்டுக்கு அப்போவே போட்டுறோம். இப்போ இந்த சைடு வந்து மோட்டர் டெலிவரி. இப்போ கீழே எம்டியை செட் பண்ணி நம்ம பிளேட்டு தூக்கி போட்ட பிறகு அதில் செட் பண்ணிக்க வேண்டியதான். மற்றபடி அவுட்ரு லைனு எல்லா லைனும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். லிங்கு கொடுக்குறேன், அது ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நிறைய வீடியோ இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நன்றி.